ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள்லாம் தற்போதைய நிலைமையில் தொழிலும் ஒரு மாதிரியாகவே இருக்குது சார். ஒரே சைக்கிளுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னே தெரில. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ஃபேமிலி பிரச்சனை எடுத்தால் அது இதுன்னு ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க. திருமணமான பெண்களுக்கும் சரி, திருமணமாக காத்துட்ருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி, ரொம்ப ஒரு சிக்கலான தருணமாகவே இருக்குது சார். தொழிலில் வருமானம் இல்லை, தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சா லாக்கில் மாட்டுது. ஒரு பெரிய ஒரு மாற்றம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இன்னும் அது நடக்கலையே அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. எந்த பக்கம் போனாலும் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க சார். தொழிலில் கை வச்சா அடிக்குது, வேலைக்கு போனால் ஒன்றும் செட் ஆகலை, கூட இருக்கிறவனே ஏமாற்ற பார்க்குறான், துரோகம் பண்ண பார்க்குறான். அந்த ஏமாற்றங்களை தாங்கிட்டு அடுத்தது வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறவங்கலாம் இவன் ஏமாந்தவன் தானே அப்படின்னு எல்லாமே ஏமாற்றுறதுக்கே பார்க்குறாங்க சார். தொழில் ரீதியான விஷயங்கள், பண ரீதியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது சார். சில விஷயங்கள்லாம் நகையை பேங்க்கில் வச்சது மூக்க முடியலை சார். இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் அப் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கிளாகவே இருக்குது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே போயிட்டுருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியான விஷயங்களை உட்காந்து பேசலான்னு ஆரம்பித்தா உட்காந்து பேசும்போது தான் சார் சண்டை பெருசாகுது. என்னன்னே தெரில. அதே போல் பர்சல் அமௌண்ட் வைக்கலாம் அப்படின்னு நினச்சா இஎம்ஐக்கு மட்டுமே செலவாயிட்டு இருக்குது சார். கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, லோன் இஎம்ஐ, வீட்டு ஹோமு, தொழில் ரீதியான விஷயங்களுக்கு செலவு இப்படியே தான் சார் போயிட்டுருக்குது. குடும்ப ரீதியான விஷயங்களில் குழந்தைகள் செலவு அதுன்னு அதிகமாக போயிட்டு சார். படிப்பு ரீதியான விஷயங்களுக்கு அதிகமாக செலவாயிட்டு சார். இப்படிங்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகம் பார்த்தீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. லோக்கலில் செக் பண்ணிங்களா? இல்லை சார் நான் லோக்கலில் செக் பண்ணேன், ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறவங்க கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. அதே நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம். பிரபலமான ஒரு ஜோதிடருடைய நம்பர் தான் அதில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் ஜோதிடம் பார்ப்பார். 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். அதே போல் கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன பண்ணால், ஜோதிட ரீதியான ஒரு சிக்கல்கள் இருந்தது அப்படின்னா தான் இப்படி நடக்கும். அதை வச்சு நீங்கள் கணிச்சிடலாம். நிறைய பேர் இந்த ராசிக்காரங்க மட்டும் இல்லை, நிறைய ராசிக்காரங்களுக்கு லைஃப் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு, திடீர்னு மாற்றம் ஏன் சார் ஏற்படுது அப்படின்னு தெரியலன்னு தான் நீங்கள் தவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ராசியெல்லாம் கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்கள். ஜாதக ரீதியான விஷயங்கள் மட்டும் இதை சொல்லுமா அப்படின்னு கேட்டால் இன்னொன்று ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ராசிக்காரராக இருக்கீங்க, இப்போ தனுசு ராசிக்காரராக இருக்கீங்க. தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் நல்லா தான் இருக்குது சார், ஆனால் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்குது, கந்திஷ்டியான விஷயங்கள் நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பொருளை நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அதற்கான மாற்றங்கள் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, ஜாதகத்தை மீறிய சில செயல்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி போய் எந்த ஜாதகத்தை வேணாலும் பார்க்கலாம் சார், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும், கந்திஷ்டியோ அல்லது செய்வனையோ அல்லது எதிராளியினுடைய பகையோ இல்லை கண் பார்வையோ உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அதற்கான விஷயங்கள் வேணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் பேசிக்கலாம் சார். இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மட்டும் பிரச்சனை இல்லை, மன ரீதியாகவே ஒரு அழுத்தத்தோடு தான் நீங்கள் சுற்றிட்டீங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு லைஃப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் சுற்றிட்டீங்க. இனி என்ன நடக்கும்? வேலை, பணம், வெளியூர் வேலை, வெளிநாடு, திருமணம், வீடு, வாகனம், அடுத்த 12 நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடையே நீங்கள் சுற்றிட்டு இருக்கிற ஒரு ராசியாக இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். உங்களுக்குமே அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், இந்த அதிர்ஷ்ட எண் 3, 6, 9 எல்லாமே சொல்லுவாங்க. சாதாரணமாக நாள் வியாழக்கிழமை தான். இந்த அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு முக்கியமான தொலைபேசி அழைப்பு உங்களுக்கு வரும். வேலை அல்லது பணம் பற்றிய செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. ஃபோன் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தில் பயண திட்டம் உருவாகலாம். சிறிய செலவு வரலாம். உடனடி முடிவை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வேலை அல்லது தொழிலில் வாய்ப்பு தெரியலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கலாம். பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் முக்கிய உரையாடல் நடக்கலாம். அதே போல் அனுபவமிக்க நபர் உதவக்கூடிய ஒரு காலகட்டம். ஆவணம் அல்லது அனுமதி வேலை நகரலாம். 7 முதல் 9 நாட்கள் வரைக்கும் காதல் அல்லது திருமண பேச்சு நகரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒருவரினுடைய உண்மையான நோக்கம் தெரியலாம். வாகனம் அல்லது சொத்து பற்றிய முடிவு வரலாம். எதிர்பாராத பயண செலவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. அதே போல் வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்பம் மற்றும் தொழிலுக்கு இடையில் குழப்பம் வரலாம். 10 முதல் 12 நாட்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, வேலை அல்லது தொழில் முடிவு உருவாகுங்க. பணவரவு தொடர்பான நல்ல செய்தி கிடைக்குங்க. வெளியூர் வாய்ப்பு உருவாகலாம். குடும்ப ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. நீண்ட நாள் குழப்பம் குறையலாம். புதிய திட்டத்தை தொடங்க வாய்ப்பு கிடைக்குங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சில தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு ஏற்படும். தூக்க குறைவு இருக்குங்க. செரிமான கோளாறு உங்களுக்கு இருக்கும். இடுப்பு அல்லது தொண்டை வலியெல்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. அதிக உடல் எடை, மன வலி இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். தலைவலி கூட உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்கும். பிறந்தல கொஞ்சம் வலிக்கிறது இருக்கும். இந்த மன அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாகவே சுற்றிட்டுருப்பீங்க. பயணத்தால் ஏற்படக்கூடிய சோர்வு உங்களுக்கு இருக்கும். கல்லீரல் அல்லது உணவு பழக்கம் தொடர்பான கவலை உங்களுக்கு இருக்குங்க. அதிக வேலை காரணமாக உடல் வலி இருக்குங்க. இது போன்ற தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனி செய்ய வேண்டியவே அப்படின்னா, ஒரு முக்கிய இலக்கை தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நகருங்க. தொடங்கிய வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க.
பண வரவு மற்றும் செலவை வந்து எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளை முழுமையாக சரிபார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை மாற்றத்தில் எழுத்துப்பூர்வ உறுதி பெறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தினசரி ஒழுங்கை பின்பற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்துடன் மனம் திறந்து பேசணும். உங்கள் அறிவை வருமானமாக மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். சேமிப்பை கட்டாயமாக தொடங்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பயண செலவை முன்கூட்டியே திட்டமிடணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனிக்கணுங்க. சிறிய வாய்ப்பை அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. செய்யக்கூடாதவை அப்படின்னா ஒரே நேரத்தில் பல முயற்சிகளை தொடங்கக்கூடாதுங்க. வெளிநாட்டு வேலை பெயரில் பணம் கொடுக்கக்கூடாதுங்க. நண்பருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கக்கூடாதுங்க. தொடங்கிய வேலையை பாதியில் விடக்கூடாதுங்க. நேரடியாக பேசும்போது பிறரை காயப்படுத்தக்கூடாது. குடும்பத்தை விட வேலை மற்றும் பயணத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடக்கூடாதுங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்பக்கூடாதுங்க. வருமானம் வருவதற்கு முன் அதிக செலவு செய்யக்கூடாதுங்க. வெளிப்புற கவர்ச்சியை மட்டும் பார்த்து வாய்ப்பை ஏற்காதீங்க. அதே போல் உங்கள் திட்டத்தை எல்லாரிடமும் சொல்லாதீங்க. உடல்நலம் மற்றும் ஓய்வை அலட்சியம் செய்யாதீங்க. அது கொஞ்சம் பார்த்து இருங்க. பாரம்பரியமான ஒரு பரிகாரம்னு சொல்லணும்னா வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாடுங்க. வியாழக்கிழமை தான் இந்த ராசிக்கு செட் ஆகும். முருகர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை ரொம்ப நல்லது. தட்சிணாமூர்த்தி அல்லது பெருமாள் தரிசனம் வந்து ரொம்ப நல்லதுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. எதை தொட்டாலும் தடையாகவே இருக்குது சார் அப்படிங்கிறீங்களா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக பண்ணலாம். முருகர் வழிபாடு முன்னாடியே சொன்னதான், தனுசு ராசிக்கே உரியவர் முருகர். ஸோ முருகர் வழிபாடு ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சள் பருப்பு அல்லது கொண்டக்கடலை தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துறது ரொம்ப நல்லது. ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் அல்லது கல்வி உதவி வாங்கலாம். அதே போல் பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு அளிக்கலாம். பசுக்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை நெய் தீபம் ரொம்ப நல்லது. பெற்றோர் மற்றும் பெரியோர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது. தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. பரிகாரத்தின் நோக்கம் பயத்தை உருவாக்குறதுக்கு இல்லைங்க. நம்பிக்கையோடு சேர்ந்து ஒழுக்கம், தெளிவு மற்றும் நல்ல செயல்களை வளர்க்குறது தாங்க. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணுங்க. தனுசு ராசியினோட வாழ்க்கை ரகசியம் நிறைய இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு ஒரு பயணம், ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது ஒரு புதிய தொடர்பால் வரலாம். ஓகேவா? உடனே பயணத்தின் மூலமாக வரும். உடனே ஒரு இடத்த விட்டு வேறு இடத்துல போய் தான் வேலை பார்த்து வருவீங்க. ஒரு இடத்த விட்டு வேறு இடத்துல போய் படித்து தான் வெளியே வருவீங்க. ஒரு ஃபோன் மூலமாக தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கிறதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களோட லைஃப்பில் போயிட்டுருக்கும். கல்வி மற்றும் அறிவால் உயரக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு படிப்போ நீங்கள் படித்ததுனால மட்டும்தான் நீங்கள் வந்து உயருவீங்க. பயணம் மூலமாக வாய்ப்பு பெறக்கூடியவங்க. ஒரு வெளியூர் போயிட்டு இருந்தால் நீங்கள் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். புதிய இடத்துல புதிய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கிடுவீங்க. பிறருக்கு வழிகாட்டக்கூடியவங்க நீங்கள். அறிவை வருமானமாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். தோல்விக்கு பிறகும் நம்பிக்கையோடு இயலக்கூடியவங்க நீங்கள். வெளிநாட்டு தொடர்பை தெளிவாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். சிறிய வாய்ப்பை பெரிய வளர்ச்சியாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்தக்கூடியவங்க நீங்கள். தாமதமான வாய்ப்பை நிலையாக வெற்றியாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். நீண்ட நாள் காத்திருந்த வேலை அல்லது வெளியூர் வாய்ப்பு வரலாம். பழைய பாக்கி அல்லது கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களை பயன்படுத்தியவங்க விலகுவது இயல்பு. உங்களை பயன்படுத்தியவங்க விலகுவாங்க. அதே போல் உங்கள் அறிவு, பேச்சு, அனுபவம், பயிற்சி மற்றும் வழிகாட்டு திறன் எல்லாமே வந்து வருமானமாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. பணம் வந்தவுடன் பயணம் மற்றும் ஆடம்பரத்தில் முழுவதையும் செலவு செய்யாமல் கடன் மற்றும் சேமிப்பை கவனிங்க. பழைய காதல் அல்லது நண்பர் திரும்பினாலும் வார்த்தையை, அதாவது யாராவது ஒருத்தர் திரும்பி வராங்க உங்கள்கிட்ட, பழைய காதலோட பழைய நண்பர் திரும்பி வராங்க, வார்த்தையை விட செயல்களில் கவனிங்க. அவன் வார்த்தையில் பேசுறது தான் கரெக்டாக அப்படி பண்ணுறானா, இல்லை செயல்கள்லேயே நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கானாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை, தொழில், வெளிநாடு, திருமணம், வீடு, நிலம் மற்றும் வாகனத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமையுங்க. அதே போல் பெரிய கனவு வச்சுருக்கணும் நல்லது. ஆனால் தினமும் செய்யக்கூடிய சிறிய ஒழுங்கான ஒரு செயல் மட்டுமே அதை நிஜமாக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரங்களாம் ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்குங்கிறது விதியும் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எப்போவுமே தனுசு ராசிக்காரர்கள் ஒரு பலமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா, வெளியூர் சென்றால் வாழ்க்கை மாறுமா, வேலை மாற்றலாமா, தொழில் தொடங்கலாமா, என் கடன் எப்போ குறையும், வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமா, திருமணம் ஏன் தாமதமாகுது, என்னை உண்மையாக புரிஞ்சுக்கிறவங்க யார், என் அறிவை எப்படி வருமானமாக மாற்றுறது, எனக்கு சொந்த வீடு எப்போ அமையும், புதிய துறைக்கு மாறலாமா, நான் யாரை நம்பணும், என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எப்போ வரும், இதுதான் உங்களுடைய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களாம் உங்களோட அடிப்படை குணாதிசயம் ஃபஸ்ட்டு தெரியும். நீங்கள் வந்து நெருப்பு தத்துவ ராசி, இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவம் கொண்டு இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனுசு ராசியினுடைய அதிபதி குரு. அப்போ ஞானம், கல்வி, பயணம், நீதி, ஆன்மீகம் மற்றும் உயர்ந்த இலக்குகளோட தொடர்புடைய ராசி. நீங்கள் சுதந்திரமாக வாழ விரும்புவாங்க, உண்மையை நேரடியாக பேசுவாங்க, புதிய இடம், புதிய அனுபவங்களை விரும்புவாங்க, பெரிய கனவு மற்றும் உயர்ந்த இலக்கு வைத்திருப்பாங்க. ஒரே இடத்துல நீண்ட நாள் கட்டுப்பட்டு இருப்பதை விரும்ப மாட்டாங்க. ஒரு இடத்துல உங்களை கட்டுப்படுத்த முடியாது, பிறருக்கு ஆலோசனை வழங்குவாங்க,
தோல்விக்கு பிறகும் நம்பிக்கை இழக்க மாட்டாங்க. அநியாயத்தை எதிர்ப்பாங்க. கல்வி, வரலாறு, ஆன்மீகம் மற்றும் உலக விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். நண்பர்களுக்கு மனதார உதவி செய்வாங்க. வெளியில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தனிப்பட்ட கஷ்டங்களை மறைப்பாங்க. பெரிய விஷயங்களை கவனிப்பதால் சிறிய விஷயங்களை தவற விடலாம். ஒருவரை நம்பி பிறகு முழுமையாக நம்புவாங்க. திருப்பி அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக நம்பலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்புவீங்க. வயது அதிகரிக்க அறிவும் சமூக மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மை தான். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது எந்தெந்த பாயிண்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரங்க காதல், திருமணம், அது மட்டும் இல்லாமல் தொழில், பயணம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தின் மூலமாக உங்களை வந்து கணிச்சு சொல்லிடலாம். இருந்தாலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்க முக்கியமாக நடக்க வேண்டியது, நீண்ட நாட்களாக காத்திருந்த தகவல் வரும். புதிய வேலை அல்லது வெளியூர் வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய பாக்கி தொகை திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு பயணம் வாழ்க்கையினுடைய மாற்றத்தை தரும். வேலை காரணமாக வெளியூர் செல்வீங்க. வேறு நகரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனம் தொடர்பு கொள்ளலாம். ஆன்மீக பயணம் மன நிம்மதி தரலாம். கல்வி அல்லது பயிற்சிக்காக பயணம் ஏற்படலாம். பயணத்தின் போது முக்கியமாக அறிமுகம் கிடைக்கலாம். நீண்ட தூர வாடிக்கையாளர் தொழில் வாய்ப்பை பெறலாம். வேறு மாநிலம் அல்லது நாடு தொடர்பான திட்டம் உருவாகலாம். நீண்ட நாள் காத்திருந்த தகவல் வரலாம். பழைய வேலை விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விசா அல்லது ஆவண முயற்சி நகரலாம். பழைய பாக்கி பற்றிய நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண பேச்சு மீண்டும் தொடங்கலாம். சொத்து அல்லது பதவி விஷயத்தில் கவனம் வரலாம். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. அரசு அல்லது கல்வி தொடர்பான அனுமதி கிடைக்குங்க. 2 வாய்ப்புகள் முன்னு வரும். 2ல் எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களோட லைஃப்பில் கூட அப்படி தான் இருக்கும். 2 ஆள் நிற்கிறான், இவனை யாரை சூஸ் பண்ணலாம், 2 பொண்ணு இருக்குது, யார் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தனுசு ராசியார் ஒரே நேரத்தில் பழைய வேலை அல்லது புதிய வேலையா, உள்ளூர் வேலையா அல்லது வெளியூர் வேலையா, சம்பளமா சுதந்திரமா, வேலையா தனி தொழிலா, பழைய உறவு அல்லது புதிய உறவு, சேமிப்பு அல்லது முதலீடு, இது போன்ற 2 தேர்வுகள் வந்து வருங்க. இந்த நேரத்தில் அதிக உற்சாகத்தில் உடனே முடிவு செய்ய வேண்டாம். நீண்ட கால பயனை கவனிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணம் மற்றும் ஒப்பந்தத்தை சரியாக பார்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவர்களின் அழுத்தத்தில் முடிவு செய்யக்கூடாது. ஒரு வாய்ப்பின் வெளிப்புற கவர்ச்சியை மட்டும் பார்த்து நம்பக்கூடாது. அதே போல் புதிய தைரியமான முடிவு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். இதே வேலையில் தொடரலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து செய்வீங்க. கூடுதல் வருமானம் தொடங்கலாம். பழைய உறவுலேருந்து விலகலாம். குடும்பத்திலேருந்து தனியாக செயல்படலாம். புதிய இடத்துல வாழ்க்கையை தொடங்கலாம். கடனை முடிக்க கடுமையாக திட்டம் அமைக்கலாம். உங்கள் அறிவை வருமானமாக மாற்ற முயற்சி செய்யலாம். பிறர் சொல்வதை விட உங்கள் இலக்கை நம்ப தொடங்கலாம். தொழில் மற்றும் வேலை பலன்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வருங்க. பழைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு வேலை தொடர்பு வந்து கிடைக்கலாங்க. பதவி உயர்வு பற்றிய பேச்சு வரலாம். சம்பள உயர்வு கேட்கும் வாய்ப்பு உருவாகலாம். மேலதிகாரி உங்கள் அறிவை கவனிக்கலாம். பயிற்சி அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கலாங்க. கல்வி, சட்டம், மீடியா, பயணம் அல்லது ஆலோசனை துறையில் முன்னேற்றம் கிடைக்கலாம். அரசு அல்லது பெரிய நிறுவனம் வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய மேலதிகாரி அல்லது நண்பர் வந்து உதவலாங்க. வேலை இடத்துல இருந்து தவறான புரிதல் குறையலாம். உங்கள் பேச்சு அல்லது வழிகாட்டு திறன் வந்து பாராட்டப்படுங்க. வீட்டிலிருந்து வேலை செய்கிறவங்கலாம் வேலை கிடைக்கும். பகுதி நேர வேலை வாய்ப்பு வருங்க. வேறு துறைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு உருவாகுங்க. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைக்குங்க. வெளியூர் வாடிக்கையாளர் மூலமாக பெரிய வாய்ப்பு வருங்க. பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரலாம். கல்வி, பயிற்சி, சுற்றுலா, மீடியா அல்லது ஆலோசனை தொழிலில் வளர்ச்சி இருக்கலாங்க. ஆன்லைன் மூலமாக வருமானம் கிடைக்கலாம். சமூக ஊடகம் மூலமாக வாடிக்கையாளர் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. கமிஷன் அல்லது பரிந்துரை வருமானம் வந்து கிடைக்கலாம். புதிய கிளை அல்லது சேவை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதுங்க. வெளிநாட்டு தொடர்பு வணிகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். சிறிய முயற்சி பெரிய வருமானமாக வரலாம். குடும்ப தொழிலை விரிவுபடுத்தலாம். உங்கள் பெயரில் தனிப்பட்ட பிராண்ட் உருவாகலாம். பயிற்சி, பேச்சு அல்லது அறிவை விற்பனை அந்த அறிவை வச்சு விற்பனை வந்து செய்வீங்க. பழைய பாக்கி வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் பல தொழில்களை தொடங்க வேண்டாம், மாட்டிக்குவீங்க. புதிய உறுதி இல்லாத ஒரு பழைய வேலையை விட வேண்டாம். புதிய வேலை வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பழைய வேலையை விடாதீங்க. வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்பாதீங்க. உங்கள் திட்டத்தை எல்லாரிடமும் பகிராதீங்க. அதே போல் சம்பளம், கமிஷன் மற்றும் பொறுப்பை எழுத்தில் எழுதி வாங்கிக்கோங்க. தொடங்கிய வேலையை பாதியில் மாற்ற வேண்டாம். வெளிப்புற கவர்ச்சியை விட நிலையான வருமானத்தை கவனிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி தொகை கிடைக்கலாம். சம்பள உயர்வு வரலாம். கூடுதல் வேலை மூலமாக பணம் கிடைக்கலாம். கமிஷன் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு வாடிக்கையாளர் மூலமாக பணம் வரலாம். கல்வி, பயிற்சி அல்லது ஆலோசனை மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்லைன் சேவை மூலமாக பணம் கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒருவர் உதவி செய்வாங்க. தொழிலில் லாபம் வரலாம். அதே போல் பயன்படுத்தாமல் இருந்த பொருள் அல்லது வாகனம் விற்று பணம் கிடைக்கலாம்.
2 வழிகளில் வருமானம் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய முதலீட்டில் சிறிய லாபம் கிடைக்கலாம். செலவுகளை பொறுத்த வரைக்கும் பயணம் தொடர்பான செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வி அல்லது பயிற்சிக்கான செலவு வரலாம். குடும்ப நிகழ்ச்சிக்கான செலவு ஏற்படலாம். வாகன பராமரிப்பு செலவு வரலாம். வீடு அல்லது சொத்து ஆவணத்திற்கு செலவு வரலாம். வெளிநாட்டு முயற்சிக்கான ஆவணச் செலவு வந்து ஏற்படலாம். குழந்தைகள் கல்விக்காக பயணம் செலவாகலாம். நண்பர்கள் மற்றும் சமூக நிகழ்ச்சிக்காக செலவு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்லைன் வாங்குறது மற்றும் பயண செலவை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைனில் ஆர்டர் போடுறதெல்லாம் சும்மா சும்மா போட்டுருக்காதீங்க. செலவு தேவையில்லாம் பண்ணாதீங்க. கடன் நிலையை பொறுத்தவரை கடனை குறைக்க புதிய திட்டம் அமைக்கலாம். சிறிய கடன்களை ஒன்றன் பின் ஒன்றாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கூடுதல் வருமானம் மாத தவணை சுமையை குறைக்குங்க. அதே போல் குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிவுக்கு வருங்க. பழைய கடன் தொடர்பான பேச்சு சாதகமாகலாம். வாகனம் அல்லது வீட்டு கடன் முயற்சி வந்து நகரலாம். தேவையற்ற கடனை நிறுத்த முடிவு செய்யலாம். செலவை கட்டுப்படுத்தினா சேமிப்பு தொடங்கலாம். பயணத்தில் அதே போல் பணத்தில் கவனமாக இருங்க. நண்பர்களுக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்காதீங்க, மாட்டிக்குவீங்க. கடன் குறையும் சேமிக்கும் ஒரே நேரத்துலையும் தொடங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேபோல் வருமானம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்யாதீங்க, மாட்டிக்குவீங்க. பயணம் மற்றும் சமூக மரியாதைக்காக அதிக செலவு செய்ய வேண்டாம். ஆவணம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம். அதிக லாபம் தரக்கூடிய முதலீட்டை உடனே நம்ப வேண்டாம். காதல் பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பராக இருந்தவங்க காதலை சொல்லுவாங்க. ஏற்கனவே பேசிட்டு மறுபடியும் இப்போ உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஒரு உண்மையான நோக்கம் தெரிய வரும். குடும்பம் எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வரலாம். தொலைதூர உறவில் சந்திப்பு ஏற்படலாம். புதிய அறிமுகம் விரைவாக நெருக்கமாகலாம். அதே போல் உண்மை இல்லாத உறவு விலகலாம். திருமண நோக்கத்துடன் நல்ல தொடர்பு கிடைக்கலாம். காதலில் கவனமாக இருக்கணுங்க. சுதந்திரம் அப்படிங்கிற பெயரில் துணையை அலட்சியம் செய்ய வேண்டாம். பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். அதேபோல் தொலைதூர உறவில் வார்த்தையை மட்டும் நம்ப வேண்டாம். உடனடி ஈர்ப்பை காதல் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே போல் திருமணம் ஆனவங்க மற்ற யார் மேலேயோ ஒரு க்ரஷ் இருக்காதுன்னா அதை மாற்றிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் பேர் கட்டுருங்க. அதே போல் நண்பனுடைய உறவு ரகசியங்களை பகிராதீங்க. பண உதவி மற்றும் காதலை கலக்காதீங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்க திருச்செங்கோட்டில் கூட அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தை கண்டிப்பாக போய் வழிபட்டுவாங்க. திருமணம் ஆனவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலே உங்களுக்கு பெட்டரான ஒரு கோயிலாக இருக்கும். துணையினுடைய உணர்ச்சியையும் கேட்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் முடிவை மட்டும் திணிக்காதீங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி வந்து கிடைக்குங்க. பழைய பிரச்சனை மீண்டும் எடுத்து கூற வேண்டாம். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. குழந்தைக்கான பயணம் மேற்கொள்ளலாம். கல்வி செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட வேண்டாம் குழந்தைகளை. அதே போல் மொழி விளையாடு அல்லது பயணத்திறன் வந்து வெளிப்படலாம். நீங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்கக்கூடிய மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரன் வழிபட்டு பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது. அந்த முருகரை வழிபட்டு மேலே பழனியில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி சுவாமி வழிபட்டுவாங்க. குழந்தைக்காக வேண்டக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இது அத்தனையுமே வந்து குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். அடுத்து சந்ததியை உருவாக்குவதற்கான கோவில். அதேபோல் வீடு நிலம் சொத்து பொறுத்த வரைக்கும் வீடு நிலம் சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் வலுவுருங்க. வேறு வீடு வேறு ஊரில் வீடு இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். நிலம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும். குடும்ப சொத்து பற்றிய பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். பழைய சொத்து விற்பனை ஆகுங்க. வீட்டு கடன் முயற்சி நகரலாம். பங்கு பிரிப்பில் வந்து தெளிவாகலாம். பழைய வீட்டை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலுக்கான இடம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். விவசாய நிலம் அல்லது வெளியூர் நிலம் வந்து பார்க்கலாம். வாடகை வருமானம் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் தாமதமான பதிவு வந்து வேலை முடிவுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக சொத்து வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைது. சொத்தில் கவனமாக இருக்கணும். சைன் போடுறது கையெழுத்து வாங்குறது அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் இருசக்கர வாகனம் வாங்குவீங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கார்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா பேசிட்டு வண்டி ஓட்டுறது, அதிவேகமாக ஓட்டுறது, லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது, ஒரு அரசுக்கு எதிர்ப்பாக இது பண்ணுறதெல்லாம் தயவுசெய்து இந்த இடத்துல மாற்றிக்கோங்க. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குது. சகோதரி தொடர்பான நல்ல செய்தி வந்து கிடைக்கும். சுப நிகழ்ச்சி பற்றிய செய்தி வரலாம். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். உங்கள் எதிர்த்தவங்க பின்னர் ஆதரவு தரலாம். உங்கள் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் ஆலோசனை குடும்பத்தில் மதிக்கப்படலாங்க. அதே போல் இந்த ராசிக்காரங்க எப்போவுமே வந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவும் இருங்க. கடவுளை வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் சவாலான காலகட்டம் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.